பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஆம் பிரியமானவர்களே, இந்த சம்பவம் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நாம் பார்க்கிறோம். பிறவியிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், அவன் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகள் அவன் இந்த ஆலயத்தின் வாசலிலே அவன் அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்திருக்கிறான். அவனை ஒவ்வொரு நாளும் அவனுடைய பெற்றோர்கள் கொண்டு வந்து அந்த அலங்கார வாசலிலே அவனை ஒவ்வொரு நாளும் அமரச் செய்துவிட்டு அவர்கள் கடந்து போவார்கள். அவனால் நடக்க முடியாது, அவனால் எழ முடியாது, அவனால் ஓட முடியாது, அவனால் நினைத்ததை செய்ய முடியாத ஒரு பலவீனத்திலே அவன் அகப்பட்டு கொண்டவனாய் இருந்தான். அந்த வழியே பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு ஜெபம் செய்கிற வேளைகளிலே இவனை உற்று பார்த்து, நீ கேட்பது எங்களிடத்தில் இல்லை. என்ன ஒரு பிச்சைக்காரன் என்ன கேட்பான்? வருகிறவரிடத்தில் பிச்சை கேட்பான். பணமோ வெள்ளியோ பொன்னோ பொருளோ ஏதோ அவர்களிடத்தில் இருக்கிறதை அவன் கேட்பான். அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்று சொல்லி அவனை இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அற்புத அடையாளங்களை அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் பேதுருவும் யோவானும் அங்கே செய்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவனே, இந்த நாளிலே அன்றைக்கு அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய பலவீனத்திலே உனக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்து இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்கிற இப்பொழுது நீ சுகம் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ கேட்பது அவரிடத்தில் நிச்சயம் பெற்றுக்கொள்வாய். ஆனால் உன் சரீர பிரகாரமாய் இருக்கிற உன் பலவீனத்தில் தேவன் உனக்கு உதவி செய்யும்படிக்கு அவரை நீ உற்று நோக்கிப்பார். அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள் அல்லவா? அவருடைய படைப்பு அது ஒழுங்கீனமற்றதல்லவா? ஆகவே அவரை நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுடைய பலவீனங்களை மாற்ற தேவனால் முடியும். தேவன் யோவானின் மூலியமாக, பேதுருவின் மூலியமாக அற்புதத்தை அன்றைக்கு அந்த சப்பானிக்கு முடவனுக்கு செய்தார். இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அதே அற்புத அடையாளங்களை இயேசுவால் செய்ய முடியும். அப்படி செய்கிற பொழுது நீங்கள் தேவனுக்காய் செய்ய வேண்டிய காரியம், அற்புதங்களை பெற்ற 10 பேர்களிலே ஒருவன் மாத்திரம் மறுபடியும் வந்து ஆண்டவரிடத்தில் நன்றியை சொல்லுகிறான். அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த அற்புதத்தை செய்த சீஷர்கள் அவன் பெற்ற சுகத்தை அவன் பெற்று அவன் அதோடு கடந்து போகவில்லை. அவன் ஆலயத்திற்குள்ளே கடந்து போய், தேவாலயத்திலே கடந்து போய் அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அங்கிருந்த மூப்பர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு தன்னை காண்பித்தான். அவர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவன் பிச்சை எடுத்தவன் அல்லவா? இவன் சப்பானி அல்லவா? இவன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பெற்றவனாக இங்கே ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வியந்து போனார்கள். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலும் தேவன் வியப்பான காரியங்களை, நீ விரும்பின காரியங்களை தேவன் உன் பேரிலே செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். நிச்சயம் உன்னுடைய வாழ்விலே இந்த நாள் முதற்கொண்டு ஒரு அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையிலே அது நடந்தே தீரும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.